அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டைல் பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்க அம்மா இறந்துட்டு அவங்களுக்கு இறுதி சடங்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு செய்யறதுக்கு போயிட்டாங்க. அதுக்குள்ள என்ன குளிக்க வச்சு என்ன ஹாலில் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய மனசு என்ன இருந்துச்சுன்னா, திடீர்னு ஃபோன் வரும். சுடுகாட்டுல அம்மாவை பொதிக்கலான்ட்டு போகும்போது அம்மா உயிரோட எழுந்துருப்பாங்க. நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஜெய எழுந்து உன்னதான் கேட்டாங்க ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டுலாம் யோசிச்சேன். ஃபோன் வரும்ன்ட்டு அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் யாரோட ஃபோனும் சவுண்டு வந்தபடி தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. வர ஆரம்பிச்சதும் என்ன சாப்பிட சொன்னாங்க. எல்லாரும் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. ஆனா என்னால சாப்பிட முடியல. நைட் ஆயிடுச்சு. சரி நான் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். கொஞ்சமாச்சு சாப்பிடுனாங்க. இல்லை எனக்கு வேணான்னு. நான் படுக்கிற இடத்துலதான் அம்மாக்காக விளக்கு ஏத்தி வச்சிருந்தாங்க. அந்த விளக்க அணையவே கூடாது காரியம் வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப என்னால அங்க படுக்க முடியாதனால ஸ்லாபுக்கு பக்கத்துல போயிட்டு படுத்தேன். நான் படுக்கிற இடத்துல எனக்கு செவரு இருந்தாதான் அதுல கொஞ்சம் சாஞ்சு படுக்க முடியும், எனக்கு காலை வச்சு. இல்லைன்னா எனக்கு கால் சப்போர்ட்டுக்கு செவரு இல்லைன்னா இடுப்பு வலி வந்துடும். அதனால நான் ஸ்லாபுக்கு பக்கத்துல போய் படுத்தேன். அது ரொம்ப கஷ்டம்தான் அங்க படுக்கிறது. ஏன்னா சின்ன இதோ அதுல ஸ்லாப்ல முட்டி படுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அம்மாக்கு விளக்கு ஏத்தி வச்சிருக்கிறாங்க. அதால நம்ம அங்க படுக்க முடியாதுன்ட்டு நான் இங்க வந்து படுத்துட்டேன். அவங்கவுங்க என்னென்னவோ பேசிட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மாவுடைய இறப்பு எப்படி ஆச்சு, தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகும்போது என்னெல்லாம் ஆச்சுன்றத பத்தி எல்லாம் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு படம் பார்த்து ஃபீல் ஆயிடுச்சு. அம்மாவை இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். போற வழியிலேயே சேறு அதிகமாயிருச்சு. மழை அன்னைக்கு சாயந்தரம் தான் மழை வந்துருவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போற அந்த வளைவு சைட்ல அதிக சேறு. அந்த சேரை அம்மாவே நடந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் உள்ளெல்லாம் நடந்துதான் போயிருக்காங்க. டாக்டர் கிட்ட வலியெல்லாம் சொன்னதுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அம்மாக்கு அளவுக்கு அதிகமான வலி இருக்கிறதால அவங்களோட கைய கூட பிடிச்சு இழுத்து இன்ஜெக்ஷன் போட முடியல. அப்போ தம்பி எல்லாம் கைய பிடிச்சு எவ்வளோ இழுத்துருக்கான். கைய அம்மா தரவே இல்லையா. தம்பி கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, ஜெயாவை பத்திரமா பாத்துக்கா, நீதான் அந்த வீட்டுக்கு ஆம்பளை பையன், தங்கச்சிங்களையும் பத்திரமா பாத்துக்க, எல்லாம் அதுங்களுக்கு நீதான் செய்யணும், ஜெயாவை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நான் செத்துருவேன்டா, நான் இருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொன்ன உடனே டாக்டர் எதிர்க்கவே தம்பி அடிக்க போயிட்டு இருக்கான் அம்மாவை. அப்போ டாக்டர் தம்பியை திட்டி இருக்காங்க. அம்மாக்கு வலிப்பா, அதனால அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். இல்ல நான் இன்ஜெக்ஷன் போட்டா கூட இருக்க மாட்டேன், எனக்கு தெரியுது அதிகமா வலி இருக்கு அப்படின்னு. அப்ப தம்பி கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்குன்னா கூட்டிட்டு போங்க, அங்க எப்படின்னா அது பண்ணிடுவாங்க, அவங்க இன்ஜெக்ஷனும் போட்டுக்க மாட்டேன்றாங்க, நான் என்னப்பா பண்றது அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி சொன்னதுமே அம்மா கிளம்பி அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு தம்பி கிட்ட கேட்டாங்க, இந்த ஆம்புலன்ஸ்ல என்ன கூட்டிட்டு போவாங்களான்னு கேட்டு பாரு அப்படின்னு. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு, இல்லப்பா அது ரிப்பேர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் வண்டியில போயிருக்கிறாங்க. மறுபடியும் அந்த வளையிற இடத்துல அம்மா நடந்துதான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய தம்பி அங்க இருந்து கிளம்பி போயாச்சு. அதுக்குள்ள என்னுடைய அப்பா எங்க அண்ணாவை கூட்டிக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இங்க வந்ததுமே இங்க ஆள் இல்லை. அப்ப டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ரூஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, அவங்க இன்ஜெக்ஷனே போட்டுக்கல அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அப்பாவும் அண்ணாவும் கிளம்பி போகும்போது ஒரு இடத்துல நிறைய கூட்டம் இருந்திருக்கு.
அப்போ எங்க அண்ணா அங்க நிறுத்தலான்னும் பொழுது, டேய் வாடா போடா டேய், யாரோ ஆக்சிடென்ட் ஆயிட்டுக்கிறாங்க, நம்ம போலாம் வா, ரூஷா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அவன் தனியா கூப்பிட்டு போய்க்கிறான், என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போயிட்டு கேட்டாலும் வரலன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவன் கூட்டிட்டு போனான் தெரியலையே. எந்த போனும் நானும் எடுத்துட்டு வரல, அவங்ககிட்டயும் என்ன போன் இருக்குதுன்னு தெரியல. சொல்லிட்டு இருக்கும் பொழுது, சரி ஒருவேளை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டானோ, வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு அண்ணாவை கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோ வந்திருக்கு. அப்பதான் ஆட்டோல இருந்து பார்த்தா தம்பி தான் இறங்கி இருக்கிறான். அப்பாவும் அண்ணாவும் போய் பார்க்கும் பொழுது, கால் வைக்கிற இடத்துல அம்மா அப்படியே வாயை தடுத்துட்டே படுத்துட்டு இருக்கிறாங்க. என்னடா ஆச்சுன்னா, நான் கூட்டிட்டு வந்தேன்ப்பா, நம்ம எப்பவுமே ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா, ஒரு இடம், அந்த மரத்தாண்ட வந்த உடனே அம்மா என்னை பிடிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே கையை விட்டுட்டாங்க. என்னால பேலன்ஸும் பண்ண முடியல. இருந்தாலும் எப்படியோ நானும் வண்டியில இருந்து விழல, அம்மாவையும் விழ விடாம அப்படியே பிடிச்சு என் மடியில படுக்க வச்சேன். ஆனா அம்மா என்னை பார்த்துட்டு அப்படியே செத்துட்டாங்க, எதுவுமே சொல்லலப்பா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. போலீஸ்காரும் வந்து பார்த்ததுல நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஆட்டோ மட்டும் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஆட்டோல ஏத்தி அனுப்புனாங்கன்னு சொன்ன உடனே, அப்ப நாங்க அந்த மரத்தாண்ட வரும்பொழுது நீங்க தான் இருந்ததாடா அப்படின்னா, ஆமா நான் தான்ப்பா, நாங்க அங்கதாண்டா வந்தோம், இவன் நிறுத்தினான், நான் தான் வேணான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இவ்வளவும் வந்து அம்மாவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப தம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கிறான். அப்போ இருப்பா அங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தம்பி ஜன்னல் வழியா பார்த்திருக்கிறான். அப்போ அம்மாக்கு மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஹார்ட்டுக்கிட்ட ஒரு மிஷின் மாதிரி வச்சு அழுத்தும் போது அம்மாவுடைய உடம்புல இருந்து எந்த மூமெண்ட்டும் இல்லை. அப்பவே தம்பி தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்கான், அப்பா அம்மா செத்துட்டாங்க, எனக்கு அங்கேயே தெரிஞ்சிடுச்சு, இருந்தாலும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் ஆட்டோல கூட்டிட்டு வந்தேன். என்னடா சொல்ற, அந்த பொண்ணு மேல அப்படி உயிரை வச்சுட்டு இருந்தா எப்படா அவளுக்கு மனசு வந்துச்சு சாகிறதுக்கு, அந்த பொண்ணு எப்படா தாங்கிக்கும் அப்படின்ட்டு அப்பா கேட்டிருக்காங்க. இதால்ட்டு என்ன பண்றது, அவங்க போயிட்டாங்க, என் தோட மேலேயே உயிர் போயிடுச்சு என்னப்பான்னு சொல்லி அப்பதான் என் தம்பி அழ ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ளதான் நான் எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணது எல்லாமே. இவ்வளோத்தையும் நான் நினைச்சிட்டு அழுதுட்டு படுத்துட்டு இருக்கேன். என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கார் வந்து என்னுடைய சின்ன தங்கச்சியை கூப்பிட்டாங்க வெளியே இருந்து. அப்ப அது உள்ள இருந்து கத்துச்சு, எதுக்கு சும்மா கத்திட்டு இருப்பேன், மெதுவா வந்து பேச தெரியாதா உனக்கு அப்படின்னு. அவரு பேசிக்கினே அப்படியே உள்ள வந்துட்டு என்ன அப்படின்னு. அப்ப இப்படி திரும்பி பார்த்து எல்லாமே எனக்கு தெரியுது, நான் கையை வச்சு மூடி இருக்கிறேன்னே தவிர யார் யார் என்ன பண்றாங்கன்னா அப்படி கொஞ்சமா கையெடுத்து பார்த்துட்டு. அப்ப அவரு என்னதான் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு சாப்பிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. சாயந்தரம் சாப்பிட்டு போட்டு கொடுத்தாலும் சரியா சாப்பிடல, இப்பயும் சாப்பாடு வேணான்னுச்சு, டீ அப்படியே கேட்டுச்சுன்னா வச்சு கொடுக்குறோம், வேற என்ன பண்றது, விட தூங்கிட்டு இருக்குது. ஆனா நான் தூங்கல. நேத்திக்கெல்லாம் இப்படி எல்லாம் நடந்துச்சு, இன்னைக்கு நம்ம அம்மா இல்லவே இல்லையே. நான் சாயங்காலமே எவ்வளோ யோசிச்சேன், நம்ம அம்மா வந்துட மாட்டாங்களான்னு நினைச்சோம். இப்போ மண்ணுல அம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சுடுகாட்டுல அம்மா நைட்ல மண்ணு மேல எல்லாம் இருக்குது, எழுந்து வந்துருவாங்களா, இல்ல அங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்களா, இது போல உங்க அம்மா மண்ணுல இருந்து வந்தாங்க, நாங்க எழுப்பி கூப்பிடுறோம், அப்போ நம்ம அம்மா ஊரு உள்ள சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா, இப்படி எல்லாமே நான் யோசிச்சுட்டு அப்படியே படுத்துட்டே இருந்தேன். அப்புறம் நான் திடுக்குன்னு கண்ணை திறந்தேன், அப்படியே தூங்கிட்டும் இருக்கிறேன், யோசிச்சுட்டே அழுதுட்டே. நான் கண்ணை திறந்து பாக்குறேன், எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஒரு பக்கம், அப்படியே ஒரு விதமான ஆஹ் அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது என்னோட பெரிய தங்கச்சி தான். ஆனா என்னுடைய அம்மா
போட்டு இருந்த அந்த கம்பல், அவங்க மாட்டுல ஒண்ணு போட்டுட்டு இருந்தாங்க அது, உடல் அமைப்பு எல்லாமே எங்க அம்மாவுடைய உடம்பு என்னுடைய தங்கச்சியோட உடம்போட நான் பார்த்தேன். அத பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் கண்ண நல்லா அப்படி பாக்குறேன், டக்குன்னு என்னுடைய தங்கச்சி உருவமா மாறுற மாதிரி தெரிஞ்சுச்சு. உடனே அப்பதான் எழுந்தேன். என்ன செய்ய, டீ எதனா வேணுமான்னு கேட்டுச்சு. இல்ல எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு நான் அமைதியா படுத்துட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் காலையில விடிகாலை எழுந்து 4 மணி இருக்கும். என்னை எழுப்பி உட்கார வச்சிருங்க, என்னால படுக்க முடியல அப்படின்ட்டு சொன்னேன். நான் எழுந்து உட்கார்ந்ததை பார்த்துட்டு எங்க அப்பா கேட்டாங்க, நேத்துக்கு எழுந்து உட்கார்ந்து என்னம்மா பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் அப்படின்ட்டு எழுந்து உட்கார்ந்து அப்பா அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்து. அப்ப எங்க அப்பா பார்த்தாங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா விடிகாலம் எழுந்துட்டு எப்பவுமே அந்த டைம் எல்லாம் சுத்திட்டு இருப்பாரு. வந்து என் பக்கத்துல உட்காந்து, இப்படி ஆயிடும் நான் நினைச்சே பார்க்கலமா. அவளுக்கு எப்படி உன்னை விட்டு போறதுக்கு மனசு வந்துச்சு? உன் வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? இப்படியே சொன்ன போது எங்க சின்ன தங்கச்சி இழந்துச்சு. அப்ப மெதுவா பேசு, பசங்க இழந்துருவாங்க அப்படின்ட்டு சொல்லுச்சு. படுத்துக்கமா நீ அப்படின்னா, இல்ல எனக்கு தூக்கம் வரலப்பா, நான் அம்மா நைட்டெல்லாம் வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், வரவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுத. அதுக்கப்புறம் காலையில ஆயிடுச்சு. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அம்மாவுடைய புடவையெல்லாம் அலசிட்டு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள என்ன குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. என்னுடைய அக்கா போன் பண்ணுச்சு, ஜெயா நைட்டு தூங்குனியா? நீ தைரியமா இருக்கணும், இதுக்கப்புறம் தான் இனிமேல்ட்டு வாழ போறது உன்னோட வாழ்க்கை. இவ்வளவு நாள் அம்மாவுடைய வாழ்ந்ததுல உனக்கு எதுவும் தெரியல. நான் அக்கா உனக்கு டெய்லி போன் பண்றேன், அதான் சாப்பிடணும் சரியா, சாப்பிடாம இருக்காத அப்படின்ட்டு சொல்லிச்சு. சரிக்கான்னு சொல்லி அழுதுட்டேன். போன் வைக்கும் போது என்னுடைய தம்பி கேட்டான், உன் போன்ல ஃபேஸ்புக் ஓபன் பண்ண அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுடா அப்படின்னு. எங்க இது உன்னோட ஃபேஸ்புக்? இல்ல நான் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. உடனே அவனோட அக்கௌண்ட்டை வந்து என்னோட மொபைல்ல ஓபன் பண்ணான். அப்ப அவன் போன்ல பார்க்கும்போது, ஏன்னா எனக்கு அப்பெல்லாம் போன் பத்தி எதுவும் தெரியாது, நான் அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவன் ஃபேஸ்புக் ஓபன் பண்றதுக்கும் ஒரு இமேஜ நான் பார்த்தேன். நான் அழறதுக்கும் அந்த இமேஜ் எனக்காகவே அது கடவுள் ஃபேஸ்புக்ல வர வச்சாரா, அது எப்படின்ட்டுலாம் நமக்கு தெரியாது. அப்துல் கலாம் ஐயாவோட போட்டோ போட்டுட்டு கீழே ஒரு லைன் எழுதியிருக்காங்க, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. இத படிச்சுட்டேன். அவன் ஸ்பீடா தள்ளிட்டு போனான். மறுபடியும் அந்த லைனை காட்டுடா அப்படின்னு, இந்த போஸ்ட் காட்டு அப்படின்னு. அப்ப அதை நான் படிச்சது கரெக்டு தான், நான் கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் போன் எடுத்துட்டு போயிட்டான். என்னதான் பசங்க என் கூட விளையாடினாலும் பேசினாலும் எனக்கு அந்த வாக்கியமும் அந்த இமேஜும் மட்டும் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ நம்மளோட வாழ்க்கை இது, நம்ம தான் இதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். நம்ம அம்மா இல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் பசங்க இருக்கிறாங்க, தம்பியோட ஃபேமிலியும் இருக்குது. நம்ம அப்பாவை நம்மள போயிட்டு எப்படி பாத்துக்க முடியும்? அப்போ நம்ம மறுபடியும் ஹாஸ்டலுக்கே போயிடணும். ஆனா நான் போன ஹாஸ்டல் எல்லாம் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப ஏதாச்சும் புதுசா ஹாஸ்டல் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். டெய்லி எங்க அக்காவும் எனக்கு போன் பண்ணுவாங்க. ஒரு நாளும் ஒன்னொன்னே அதை நான் ஒண்ணு சொல்லுவேன். அழுவேன், அழுவக்கூடாதுன்ட்டு எல்லாம் சொல்லுவோம். சாப்பிட மாட்டேன், மூச்சு டைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கும், மயக்கம் வரும். நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். வெளியே என்ன உட்கார வச்சிருந்தாங்க. கொஞ்சம் அப்படியே வெளியே பாக்குறோமா, வீட்டுக்குள்ளவே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அப்படியே நான் வெளியவே போயிட்டு உட்காந்தாலும் எல்லாரும் என்ன ஒரு பரிதாபமா பாக்குறது. பேசுறவங்க எல்லாருமே எங்க அம்மாவை பத்தி பேசும்போது எனக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான துக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீதான் செத்துட்டன்னு நினைச்சோம் ஜெயா, உனக்குதான் வயிறு வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா
நீங்க உட்காந்துட்டு அப்ப ஐஸ் பாக்ஸ்ல யாருன்னு பார்க்கும்போது உங்க அம்மா இருக்கவே தான் அதிர்ச்சி ஆகி போச்சு. இது பாரு எல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு வெளியே உட்காரும் பொழுது இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப கொஞ்சம் இருட்டிடுச்சு. என்ன தனியா விடல. தங்கச்சி பசங்கள்லாம் விளையாடுவாங்க. இருந்தாலும் குழந்தைங்க எவ்வளவு நேரம் விளையாடும். அப்ப எங்க அப்பா தான் என் கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப நான் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா நான் ஒண்ணு சொல்லிட்டா அப்படின்னு. என்ன சொல்லுமா அப்படின்னு. இல்ல, இந்த வீட்டை 3 பேருக்கு சரிசமமா பிரிச்சு எழுதிடுப்பா. என்னால வாழ முடியாது. நீ என்ன பண்ணுவ? உனக்கும் சமைக்கிறதுக்கு எதுக்குமே தெரியாது. நம்ம 2 பேர் விஷம் வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சது. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். உடனே எங்க அப்பா அந்த பொண்ணு தண்ணி எத்தனோடையாங்கம்மான்ட்டு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுப்பி உட்கார வச்சு மனசு தைரியம் வை, ஏன் இப்படி பண்ற? அப்புறம் என் தங்கச்சிங்க சொல்லுச்சு, சாப்பிடவே மாட்டேங்குது, அந்த டீ கூட பாதிதான் குடிக்குது, குடிக்க மாட்டேங்குது. இல்ல, என்னால அம்மாவை மறக்க முடியல. எனக்கு அம்மா வருவோன்ட்டு நினைக்கிறேன். வழியெல்லாம் பாக்குறேன். அம்மா எனக்கு நான் அப்ப எனக்கு 33 வயசு. எனக்கு பர்த்டேக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துன்னு வரேன்னு சொன்னேன்னா நான் எப்படி எல்லாம் அம்மா கிட்ட பேசணும்னு நினைச்சேன். இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப அழுது மூச்சு திணறல் மாதிரி எனக்கு ஆக ஸ்டார்ட் பண்ணேன். அழாத, அதெல்லாம் பேசாத விட அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.